session is to show you some max tricks in both English and Tamil. நான் தமிழில் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக புரியணுன்றதுக்காக. And those who know English only or don't know Tamil, though have to understand and the video have to be useful to them also. அதனால் நான் வந்து இங்கிலீஷ்லையும் சொல்ல போகிறேன். மேக்ஸில் மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், ஸ்கொயரிங், கியூபிங் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம டேலண்ட் இருக்குது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணுறோன்னா எல்லா ஆன்சரும் எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அதோட ஸ்பீட் தான் இம்பார்ட்டண்ட். அதுக்கு சம் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் subscribe and like my video. Share it too, please. Please support my channel. இந்த சேனல் நடத்துறது நான் மட்டும்தான். அதனால் I need your support. Please subscribe. ஓகே, நம்ம செஷனில் போகலாம். இதுதான் ஃபஸ்ட் வீடியோ நான் ட்ரிக்ஸ் பற்றி போடுறது. போக போக நிறைய வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிக்கலாம். டெய்லி ஒரு ட்ரிக், மேக்ஸ் ட்ரிக்ஸ் பற்றி கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து நம்ம சொல்லித்தர போகிறது என்னென்னா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ் வச்சு ஈஸியாக எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான். இந்த டெக்னிக் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரால் மல்டிப்ளை மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல். உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர்னால் என்னென்னு தெரியும் ஈஸியாக. சச் தட் 4, 9, 16, 25, 36 சச் தட் அந்த நம்பர்லாம் எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான். அந்த நம்பர் வச்சு ஈஸியாக எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்மளுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின். ஃபர்ஸ்ட் இப்படி இருக்குன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும் 81ன்றது வந்து 9 ஸ்கொயர். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்னா நீங்கள் வந்து எழுதி பார்த்து மல்டிப்ளை பண்ண வேண்டிய டைமிங் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும் இந்த மெத்தட் மூலிமா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா 4252 வந்து 9ஆல் ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிடைக்கிற ஆன்சரை நெக்ஸ்ட் டைம் ஒன் டைம் வந்து 9ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 அண்ட் 6னால் என்ன உங்களுக்கு தெரியும், 6 ஒன் ஸ்கொயர் நம்பர் இல்லை, சாரி. இப்போ 9 எடுத்துக்கோங்க. 9னா 3 ஸ்கொயர். ஃபஸ்ட்டு நீங்கள் 3ஆல் ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணுங்கள். கிடைக்கிற ஆன்சரை இன்னொரு வாட்டி 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, நான் ஒரு வாட்டி இங்கிலீஷில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு மல்டிப்ளை the square numbers of 81s or 9 and 9. First we multiply with 1 9. Our answer is 38268. This is our answer while multiplying this. Okay, next we are again going to multiply with this 9. Then we got the final answer. This is the one simple technique. Okay, you understand this? So let's see another example. For example, here 36. So 36 is the square of 6 and 6. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா 4253 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 3s are 18, 1 5 6 are 30, 1
3 in the mind, 6 to the 12, 15, 1 in the mind, 24, 24, 25. Okay, இது கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிடைச்ச ஆன்சரை மறுபடியும் 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுதான் நம்ம பண்ண போகிறது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ அடுத்த டெக்னிக், இப்போ வந்து நீங்கள் 36ன்றதுனால ஈஸியாக 6 கண்டுபிடிச்சிட்டிங்க. இதுவே ஒரு 144 அப்படி 12 கண்டுபிடிக்கலாம். போக போக பெரிய பெரிய நம்பர்ஸ் வரும்போது ஸ்கொயர் நம்பர்ஸ் ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து மறுபடியும் 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 பண்ணும்போது 8 6 are 48, 4 on the mind, 6 on the 6, 0, 1, 5 6 are 30, 31, 3, 5 6 are 30, 33, 3 on the mind, 6 to the 12, 15. This is the final answer. It's very simple for you. இது ரொம்ப ஈஸியான டெக்னிக். நீங்கள் ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும். This technique is especially for the square numbers like that 144, 169, like the squares. We can split it up using the square numbers and then multiply each number one time with that answer. Then we get the answer. Okay, let me go for next technique. It's a number having 2-digit number having 1 at the ones place. நம்ம நெக்ஸ்ட் டெக்னிக் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்பர்ஸ் 2-digit numbers. Two-digit numbers with 1 at ones place. ஓகே, நம்பர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11, 21, 31, 41, 51, 61, 71, 81, 91. Two-digit number with one place or these numbers only. So இந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். இதோட ட்ரிக் எப்படின்றத நான் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பேஜ் டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சேம் நம்பர் 4234 into 41 நம்ம எடுத்துக்கிறோம். அதோட ஆன்சர் என்னன்றதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இதான் அதோட கால்குலேட்டரில் வர ஆன்சர். இது எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுன்றதை இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, லிசன் டு திஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதோட லாஸ்ட் டிஜிட். ஆன்சர் நான் சால்வ் பண்ண இங்கே ரைட் பண்ணிகிட்டே வரேன். ஒன்ஸ் அகேன். ஓகே, கேமரா குவாலிட்டி கொஞ்சம் போராக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, 1னாலே எப்போவுமே லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு எப்படி வரும்னா, இந்த நம்பரோட லாஸ்ட் வேல்யூ தான் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். 4 1s are ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 என்னென்னா, இந்த நம்பர் இருக்கா, இந்த நம்பரை இதோட மல்டிப்ளை பண்ணணும். திஸ் நம்பர் வித் நம்பர். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 1 × 4 = 4. இது ஆன்சர். இந்த ஆன்சரை நம்ம ஆன்சரில் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம இந்த 1 அதோட விட்டணும். நெக்ஸ்ட் இந்த 4 எடுத்துக்கோங்க. இந்த 4ஐ இந்த 4ஓட மல்டிப்ளை பண்ணுறோம்.
இப்படி பண்ணும்போது 4 into 4 equal to 16. ஓகேவா? 16. இந்த 16 இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பர் 3 ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். சாரி, ஆட் பண்ணுறோம். 6 + 3 is equal to 19. ஓகேவா? ஸோ 19ல் நம்மளோட 9 இங்கே இருக்கும், 1 in memory. இதை வந்து மெமரியில் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 4 into 3. 4ஓட 3 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா 4 × 3 is equal to 12 ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 2 is equal to 14. ஓகே, இதில் நம்ம 1 இந்த மைண்ட் வச்சுட்டு இருந்தோம். ஸோ தட் +1 is equal to 15. ஸோ 5 இங்கே 1 in the memory. மெமரியில் இருக்கிறத நான் தனியாக எழுதுகிறேன். 1 in the memory. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. அடுத்து எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை டைமிங் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் ஸ்டெப் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் 4 into 2. ஓகே, 4 into 2 is equal to 8 ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 4 is equal to 12. ஹியர் மெமரியில் 1 இருக்கு, ஸோ 13. ஆன்சர் ஹியர் 1, இங்கே 3. ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5, ஃபைனல் ஸ்டெப். ஓகே, இங்கே என்ன இருக்கா? 4 into 16. சாரி, 4 into 4. 4 into 4 is equal to 16. முன்னாடி அந்த நம்பரும் இல்லை, ஸோ நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் 16. நம்ம மெமரியில் இருக்கிறது என்னென்னா 1. 16 + 1 is equal to 17. ஓகே, 17. இல்லை ஆன்சர் பாருங்கள், 173594. 173594. We got the answer. Very simple. For 2-digit number having 1 at the ones place. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இது ரொம்ப சின்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபாஸ்ட்டாக போடணுன்னா இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 243 into 71 எடுத்துக்கோங்க. இதோட ஆன்சர் 17253. இதை நானாக சால்வ் பண்ணது தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி தரணுன்றதுக்காக ஆன்சர் டேரெக்டாக எழுதுகிறேன். நீங்கள் ஆன்சர் இங்கே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சால்வ் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்டெப் 1 நான் எழுதணுமா? சரி, நான் வந்து 1 2 இப்படி போடுறேன். 3 1s are 3. 3 ஆன்சர். சாரி, 1 3s are எழுதணும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 7 3s are 21. முன்னாடி இருக்க நம்பர் 4 ப்ளஸ் பாரோ எதுவும் கிடையாது நம்மளுக்கு. 0 is equal to 5. 25. 2 in the mind. 5 இங்கே. Next 7 4s are 28. 28 + 2 is equal to 30. இங்கே ஒரு ரிமைண்டர் இருக்குது, ப்ளஸ் சாரி மெமரியில் இருக்குது, ஈக்குவல் டு 32. 2 இங்கே, 3 on your memory. Okay, next fourth step. 7 into 2 is equal to 14. முன்னாடி எதுவும் கிடையாது, is equal to 14. இங்கே ஒரு 3 is equal to 17. So 17. Our answer is 17253. Okay, இந்த ரெண்டு சிம்பிளான டெக்னிக் எனக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மிச்சம் இருக்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ வரும், டெய்லி பார்க்குறேங்க. வேறு எதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். டெய்லி ஒரு ட்ரிக் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் and watch the videos daily, regularly. Thank you for watching. Subscribe for more videos.